வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு பாடினாரு, நான் செத்து பழைச்சவன்டா அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையில பல தருணங்கள் அமைஞ்சுது. அதுல ஒரு முக்கியமான தருணம், நடிகவேல் அப்படின்னு கொண்டாடப்படுகிற நடிப்பு அசுரன் எம்.ஆர். ராதா அவர்கள் ராமாவரம் தோட்டம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்டது அப்படிங்கிறது இல்லையா? எம்.ஆர். ராதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை 1967 வருஷம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு சுட்டார். ஆனால் அதிலிருந்து எம்ஜிஆர் மீண்டு வந்தாருங்கிறது தான் வரலாறு. மீண்டு வந்தாருங்கிறது தான் ஒரு சரித்திர புருஷனுடைய ஒரு அடையாளமாகவே பார்க்கப்படுது. எம்ஜிஆரை ஏன் மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கு இத்தினூண்டு காரணம்லாம் இல்லை, ஆயிரம் காரணங்கள்ல நான் செத்து பழைச்சவன்டா அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. அப்படி 1967 ஆண்டுல அப்படி 1967 ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி துப்பாக்கியால் சுடப்பட்ட எம்ஜிஆர் சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு. அதே சமயத்துல தேர்தலையும் பரங்கிமலை தொகுதியிலையும் நின்னாரு, ஜெயிச்சாரு. அப்படிங்கிறது எம்எல்ஏ வானருங்கிறது முதலா அப்பதான் நடந்தது. அது மட்டும் இல்லாம அவ்வளவுதான் எம்ஜிஆர், அவருக்கு பேசவே முடியாதவனால சினிமாவில் எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு எல்லாராலையும் விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் எம்ஜிஆர் அதற்கு தயாரானார். நிறைய டைரக்டர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வேணும்னா நடிகர்களுக்கு டப்பிங்லாம் கொடுக்குற காலம்லாம் அங்கங்கே இருந்துட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு டப்பிங் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் டப்பிங்க்கு ஏற்றுக்கல. அதற்கு பிறகுதான் அப்பெல்லாம் எம்ஜிஆரே தன்னுடைய குரல்ல பேசுவார், சிவாஜியே தன்னுடைய குரல்ல பேசுவார், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், ஜெய்சங்கர் அப்படி இப்படின்லாம் வந்தது. 80களில் மோகன் அப்படியானவர்கள்லாம் வரும்பொழுதுதான், விஜயகாந்த் அவர்கள்லாம் வரும்பொழுதுதான் அப்படி வந்தது. சார் விஜயகாந்த் சொந்த குரல் தானே சார் அப்படின்னு கேட்கலாம். விஜயகாந்தனுடைய ஆரம்ப கட்ட படங்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் குரல் கொடுக்கல, எஸ்.என். சுரேந்தர் தான் குரல் கொடுத்தார். மோகன் அவர்களுடைய ஆரம்ப கட்டத்தில் இல்லை, பல படங்களுக்கு எஸ்.என். சுரேந்தர் சார் தான் குரல் கொடுத்தாரு. அவருக்கு மட்டும் இல்ல, நடிகர் கார்த்திக் உட்பட பல நடிகர்களுக்கு. ஆக ஆரம்ப கட்டத்துல டப்பிங்கிற ஒரு விஷயம் 80களில் தான் வர ஆரம்பிச்சுது. ஆனா அன்னைக்கு 80களுக்கு முன்னாடி வரைக்கும் நடிகைகள் யாரா இருந்தாலும் அவங்களே பேசுவாங்க. இந்த சமயத்துல என்னுடைய குரலாகவே இருக்கட்டும், வேற யாரும் எனக்காக டப்பிங்லாம் ஒண்ணு பேச வேணாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் குரல் மாதிரி மாறிடுச்சு. அப்படி மாறி பேச ஆரம்பித்து தன்னுடைய கடைசி படமான மதுரையை மீட்டன் சுந்தரபாண்டியன் வரைக்க எம்ஜிஆர் தன்னுடைய குரல்ல தான் பேசினார். அந்த சுடப்பட்டு குரல் மாறி இருந்துச்சு இல்லையா, அப்படியே தான் பேசினார். அதுதான் எம்ஜிஆருடைய தன்னம்பிக்கை. எம்ஜிஆருக்கும் மக்களுக்கும் உண்டான அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை எம்ஜிஆர் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சு வச்சிருந்தார். சரி, அப்படி எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்டதுனால, அந்த தொண்டையில சுடப்பட்டதுனால குரல் மாறிடுச்சு. அந்த குரல் மாறி வேற ஒரு குரலாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வெளிவந்த படம் தான் காவல்காரன். அந்த காவல்காரன் படம் இந்த சுடப்பட்ட நாள் ஜனவரி 12 அப்படிங்கிறதுனால அப்படி அவர் அந்த வருஷத்தினுடைய நவம்பர் மாசத்துல காவல்காரன் படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்தை எல்லாருமே அழுதுகிட்டே போய் பார்த்தாங்க. ஒவ்வொரு படத்தையும், எம்ஜிஆருடைய படத்தை சிரிச்சு கொண்டாடி ஒரு தீபாவளி மாதிரி, பொங்கல் மாதிரி ரணகலப்படுத்தி கொண்டாடிட்டு வரக்கூடிய ரசிகர்கள் அழுதுகிட்டே கியூல நின்று உள்ள போய் பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு பதட்டம், எம்ஜிஆருடைய குரல் எப்படி இருக்கும், என்ன செய்வாங்க, என்ன செஞ்சிருப்பார் எம்ஜிஆர் அப்படிங்கிற தவிப்போட போறாங்க. அப்படி போகும்போது எம்ஜிஆர் குரல் மாற்றி பேசுகிறார். அந்த குரல் மாறிய குரலோட பேசுறாரு. கை தட்டிக்கிட்டே அழுகுறாங்க, கதறி அழுகுறாங்க, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க, சூடம் காமிச்சு அழுகுறாங்க, தீபாராதனை காமிச்சு அழுகுறாங்க, மெழுகுவர்த்தி ஏற்றி அழுகுறாங்க. இப்படியெல்லாம் அழுது ஒவ்வொரு தேட்டர்லையும், தமிழகத்தினுடைய பல தேட்டர்கள்ல கூட்டம் கட்டுக்கடங்காம போயிடுச்சு. போலீஸ் பாதுகாப்பு போட்டு டிராபிக் ஜாம் வராம இருக்கணுங்கிறதுக்காக பல தேட்டர்கள்ல, திருச்சியில உள்பட பல தேட்டர்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள், போக்குவரத்து ஒழுங்குபடுத்தக்கூடிய பணிகள்ல ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டாங்க. சென்னையில பல தேட்டர்ல டிக்கெட் கிடைக்காம தேட்டர் வெளியில நின்றுட்டு லேடிஸ்லாம் கூச்சல் போட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்காகவே தமிழ் திரையுலக வரலாற்றிலேயே முதலாக பெண்களுக்குன்னு ஒரு தனி ஷோ
அப்படின்னு போட்டது அப்படின்னா அது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய காவல்காரன் படத்துக்கு தான். அதற்கு முன்னாடி எந்த ஒரு படத்துக்கும் பெண்களுக்குன்னு ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு கொடுக்கப்படவே இல்லை. இந்த படத்துக்கு தான் பெண்களுக்கு தனி ஷோ அப்படின்னு கொடுத்தாங்க. பெண்கள் எல்லாரும் படத்தை பார்க்காம திரும்ப போறாங்க, வேதனை ஜாஸ்தியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஷோ கொடுத்ததுங்கிற ஒரு ஆச்சரியம் இந்த படத்துல நடந்தது. அவர் வர்ற சீனுக்கெல்லாம் கை தட்டினாங்க. அவர் பேசுறாரோ பேசலையோ எல்லாத்துக்கும் கை தட்டினாங்க. என்னடா அப்படின்னாக்கா அந்த அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களே ஒவ்வொருத்தருக்கும் பேசாங்க, நீ பேசவே வேணாம் தலைவா, நீ நில்லு. இப்ப ரஜினிகாந்த் சொல்றோம் இல்லையா, தலைவா நீ நின்னாலே போதும் தலைவா அப்படின்னு. அன்னைக்கு எம்ஜிஆருக்கு தான் அப்படி சொல்லப்பட்டது. நீ நின்னுக்கு தலைவா, நீ ஒன்றும் பேசலாம் வேணாம், ஃபைட் எல்லாம் போட வேணாம், நீ பேச வேணாம், அப்படியே நில்லு ஸ்கிரீன்ல, எங்களுக்கு அது போதுயா அப்படின்னு. அறிஞர் அண்ணா சொன்னார்ல, உன்னுடைய ஒரு நிதியை கொடுக்குறாரு எம்ஜிஆர் அவர்கள். அப்படி நிதியை கொடுக்கும்போது நிதியெல்லாம் தர வேணாம், ஓ தமிழக மக்கள்கிட்ட முகத்தை காட்டு, அது ஓட்டா மாறிடும் எங்களுக்கு அப்படின்னு அண்ணா சொன்னதாக ஒரு கதை ஒன்று உண்டு. அண்ணாவும் மேடையிலேயே சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்த. அது மாதிரி முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷமும் பூரிப்பும் வந்துரும்னு எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அந்த ரசிகர்கள் தான் அதுக்கு அடுத்தாப்புல ஒரு 6 வருடங்கள் கழித்து கட்சி தொடங்கிய எம்ஜிஆர்கிட்ட தொண்டர்களா அப்படியே மாறினாங்க. அதுக்கப்புறம் முக்கால்வாசி தமிழக மக்கள் எம்ஜிஆருக்கு கட்டுண்டவர்களாகத்தான் இருந்தார்கள். அதுதான் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு மாய சக்தியினுடைய ஒரு பராக்கிரமம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. 1967ஆம் ஆண்டு அந்த எம்ஜிஆர் அவர்களை எம்.ஆர். ராதா சுடப்பட்ட நாள் ஜனவரி 12. அதே வருடத்துல காவல்காரன் மறக்க முடியாத சரித்திரம் படைத்து மிகப்பெரிய வசூல் சாதனையையும் அந்த படம் பண்ணி பல இடங்கள்ல 100 நாள் 150 நாட்களுக்கு மேல ஓடி சாதனை பண்ணிச்சு. குறிப்பா பெண்கள் மத்தியில ஏற்கனவே எம்ஜிஆருக்கு இருந்த அந்த பேரும் புகழும் பல மடங்கு ஜாஸ்தி ஆகிறதுக்கு அவர் தன்னுடைய குரல்லையே பேசினதும் ஒரு முக்கிய காரணம்னு அன்னைக்கு இருக்கிற விமர்சகர்கள்லாம் எழுதுனாங்க, எழுதப்பட்டுச்சு. வணக்கம்.